மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாகிய எம் தாய்மொழியாம் செந்தமிழ் மொழிக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டம் மதிப்பிற்குரியது. காரணம் அது சட்டம் என்பதால் அல்ல, அது நியாயம் இருக்கிறது என்பதால் என்று அறிஞர் பிரான்சிஸ் பேகன் பொன்மொழி இணங்க சட்டம் என்பது நீதியையும் நேர்மையையும் இரு கண்களாக கொண்டு இயற்றப்பட்டது. அவற்றுள் மிக முக்கியமானது போக்சோ சட்டம் 2012. குழந்தைகளை பாலியல் குற்றங்களில் இருந்து பாதுகாக்கும் சட்டமே போக்சோ சட்டம். The Protection of Children from Sexual Offences போக்சோ ஆக்ட் 2012. குழந்தைகளுக்கு எதிரான செயல்களில் ஈடுபடுபவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு 2012ஆம் ஆண்டு போக்சோ சட்டம் கொண்டு வரப்பட்டது. குழந்தைகளுக்கு எதிரான செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீதான வழக்கை 3 மாதங்களுக்குள் விசாரணை செய்து முடித்து தண்டனை வழங்கப்பட வேண்டும். குழந்தைகளுக்கு எதிரான இத்தகைய குற்றங்களில் ஈடுபடுவோர் தொடர்பான வழக்கை வெளிப்படையாக விசாரிக்க தேவையில்லை. பாதிக்கப்பட்ட குழந்தையின் எதிர்கால நலன் கருதி விசாரணை ரகசியமாக நடத்தப்படும். FIR பதிவு செய்த பிறகுதான் விசாரிக்க வேண்டும் என்பதில்லை. புகார் வந்தவுடன் விசாரணையை காவல்துறையினர் தொடங்கலாம். பாதிக்கப்பட்ட குழந்தையின் வீட்டிற்கே சென்று விசாரணை செய்ய வேண்டும். குற்றம் சாட்டப்பட்டவரை வைத்துக் கொண்டு பாதிக்கப்பட்ட குழந்தைகளிடம் கண்டிப்புடன் விசாரிக்க கூடாது. காவல் நிலைய எல்லையை காரணம் காட்டி காவல்துறை அதிகாரிகள் வழக்கு விசாரணையை தட்டி கழிக்க கூடாது. இந்த விதிமுறைகளை காவல்துறை அதிகாரிகள் மீறினால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு போக்சோ சட்டம் வழிவகை செய்துள்ளது. பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு உடனடியாக சிகிச்சை வழங்க வேண்டும். மருத்துவ பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும். நீதிபதி முன்னிலையில் பாதிக்கப்பட்ட குழந்தையின் ரகசிய வாக்குமூலம் பெற வேண்டும். வாக்குமூலமும் முதல் பரிசோதனை அறிக்கையுமே வழக்கிற்கு தேவையான முக்கிய ஆதாரங்கள் ஆகும். 2012 முதல் போக்சோ சட்டம் உள்ளிட்ட கடுமையான சட்டங்கள் இருந்த போதிலும் அண்மை காலமாக குழந்தைகள் மீதான பாலியல் தொந்தரவுகள் சீண்டல்கள் அதிகரித்துக் கொண்டே சென்றதால் கடந்த 2018ஆவது வருடம் போக்சோ சட்டத்தில் புதிய சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. 12 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை பாலியல் தொந்தரவு கொடுப்பவர்களுக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் உச்சபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை விதிக்கவும் நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக அவசர சட்டம் 2012 ஏப்ரல் மாதம் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து இந்த மசோதா நாடாளுமன்ற இரு அவைகளிலும் சட்டமாக அமலுக்கு கொண்டு வரப்பட்டது. மேலும் சில அம்சங்கள் சேர்க்கப்பட்டு போக்சோ விதிகள் 2020 என்ற பெயரில் புதிய பிரிவுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு குழந்தைகளின் பாதுகாப்பிலும் எதிர்கால முன்னேற்றத்திலும் முக்கியமான பங்கு வகிப்பது அரசு மற்றும் ஒவ்வொரு குடிமகனின் இன்றியமையாத கடமையாகும். குழந்தைகளை நேசித்து எதிர்காலத்தை வளமாக்கும். வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.